வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்? சார், நானும் என் ஒய்ஃபும் ஏற்காடுக்கு வந்தோம். வந்த இடத்துல என் ஒய்ஃப் மிஸ் ஆயிட்டாங்க சார். மிஸ் ஆயிட்டாங்களா? எப்போ மிஸ் ஆனாங்க? காலையில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து தலைவலிக்குதுன்னு மெடிக்கல் ஷாப்புக்கு மாத்திரை வாங்க போனாங்க. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, திரும்ப வரல சார். எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கீங்க? கிளிஃப்யூ ரிசார்ட்ல தான் சார் தங்கியிருக்கோம். உங்க ஒய்ஃப் பேர் என்ன? ரேவதி. ஓ, ஆமா, உங்க மேரேஜ் லவ் மேரேஜா? இல்லை சார், அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜா? ஆமாம் சார். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணீங்களா? சார், அதாவது அரேஞ்ச் மேரேஜ் ஓகே, ஆனா கல்யாணத்துல உங்க ரெண்டு பேருக்கும் இஷ்டம் இருந்துச்சா இல்ல வீட்டோட நிர்பந்தத்தினால ரெண்டு பேரும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்டேன். ஏன்னா நிறைய கல்யாணங்கள் இன்னைக்கு அந்த மாதிரி தான் நடக்குது. வீட்டுல சொல்றாங்களேன்னு அவங்களுக்கு விருப்பம் இல்லாம ஏதோ நிர்பந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூனுக்கு வருவாங்க, வந்த இடத்துல சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருவாங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி வர்ற ஆளுங்க சூசைட் பண்ணிக்கிற ரேட் அதிகமாயிடுச்சு. அந்த மாதிரி ஏதாவது இருந்துற போதுன்னு தான் கேட்டேன். இல்லை சார், சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் அவங்க போகிற ஆள் இல்லை சார். ஹலோ, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ரெண்டு பேரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணீங்களா? இல்லை சார், இந்த கல்யாணத்தில் ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லை. பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதான பார்த்தேன். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வீட்டோட கம்பல்ஷன்ல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அப்படிதானே? ஆமாம் சார். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. பிடிக்காத கல்யாணத்தினால உங்க ஒய்ஃப் மனசு வெறுத்து போய் எங்கேயாவது சூசைட் பண்ணிருக்கணும். சார், என்ன சார்? ஏன் சார் இப்படி பண்றீங்க? கல்யாணங்கிறது லைஃப் டிசிஷன். அது அவசர கோலத்துல எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணிட்டு கடைசியில இங்க வந்து பிரச்சனை பெருசாயி இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்க வேண்டியது. இதுல எங்க உசுர வேற வாங்க வேண்டியது. போலீஸ் வேலையில நிம்மதியே இல்ல சார். சார், ஏன் இப்படி பேசுறீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணணும் உங்ககிட்ட தானே சார் வந்து சொல்ல முடியும். சார், பப்ளிக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கணும் சார். கல்யாணம் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். சரி, பண்ணிட்டு வந்துட்டீங்க. இங்க வந்து சண்டை பெருசாயிட்டா நீங்க கவனமா பாத்துக்கணும். நீங்க அவங்கள தனியாவே விட்டுறக்கூடாது சார். இப்போ அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டா அது எவ்வளவு பெரிய தலைவலி தெரியுமா? சார், சூசைட்லாம் அவங்க பண்ணிக்க மாட்டாங்க சார். நீங்களே ஏன் சார் முடிவு பண்றீங்க? என் ஒய்ஃப் காணோன்னு கம்ப்ளைண்ட் தான் சார் கொடுக்க வந்தேன். சரி, உங்க ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ட்ரை பண்ணி பார்த்தேன் சார், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். சரிங்க சார். யோ சார், இந்த ஃபைலை உள்ள வச்சுட்டு கம்ப்ளைண்ட் எழுத ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வா. ஓகே சார். ஹலோ அத்தா. என்ன மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? ரேவதி நல்லா இருக்காளா? ஆ, நல்லா இருக்கும் அத்தா. அங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? ரேவதி உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிறாள்ல? எந்த பிரச்சனையும் இல்லை அத்தா. மாப்பிள்ள, அப்புறம் ரேவதிக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நீங்க பக்கத்துல இருந்தா கொஞ்சம் ஃபோன் தரீங்களா? நான் அவகிட்ட பேசணும். இல்லை, நான் வெளியே இருக்கேன். ரேவதி ஹோட்டலில் இருக்கா. நான் அங்கே போனது உங்களுக்கு பேச சொல்லட்டுமா? அப்படியா? சரி சரி, நான் வச்சிடுறேன். சரிங்க அத்தா. ஹலோ. சார், பேசுறது ராஜா தானே? ஆமாம் சார். சார், நான் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் சுடலை ராஜா பேசுறேன் சார். சொல்லுங்கள் சார். சார், நான் சொல்ற இடத்துக்கு நீங்க கொஞ்சம் வர முடியுமா? ஏன் சார், என்னாச்சு? சார், காவிரி தெற்கு மலையில ஒரு பொண்ணு கீழே விழுந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கு. கழுத்துல மஞ்சள் தாலி இருக்கு. அதை பார்க்கும்போது இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எனக்கு டவுட் இருந்துச்சு இல்லையா? ஸோ இது உங்க ஒய்ஃபா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். அதனால நீங்க கொஞ்சம் நேரம் வந்து அடையாளம் கட்டினா நல்லா இருக்கும் சார். அவங்க சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் போக மாட்டாங்க சார்.
சார் அது உங்க ஒப்பீனியன் சார். பட் நாங்க சொல்றது நீங்க கேட்டுக்கணும் சார். சார் அடையாளம் காட்ட சொன்னா உடனே கிளம்பி வாங்க சார், புரியுதா? அப்பதான் நாங்க கேஸ முடிக்க முடியும். சரிங்க சார், நான் வரேன். கான்ஸ்டபிள்ஸ் சார். பாடியை பாத்துக்கோங்க. ஓகே நான் சார். அவர் வருவாரு, கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். சார் வாங்க சார், பாடி அங்க இருக்கு, வாங்க. கான்ஸ்டபிள் சார். முகத்தை விலக்கி காட்டுங்க.